அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மார்ச் 24ஆம் தேதியினுடைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். சரி வாங்க முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் புவிசார் பாரம்பரிய இடம் மேம்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது? பாருங்க, விழுப்புரம் மாவட்டம் ஆன்சர். தமிழக சட்டமன்றத்தில் பாருங்க, அத்துறையின் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதனால கவனமாக என்ன பண்ணிடணும், நோட் பண்ணிடணும். தமிழகத்தினுடைய புவியியல் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வியாக இது அமைகிறது. அடுத்து பாருங்க, இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டில் சிறு கனிம சலுகை விதிகள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? பாருங்க, 1959 ஆன்சர். பி இஸ் த ஆன்சர். அப்ப கீழே இதற்கான விளக்கங்கள் பாருங்க. தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் 1959ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அந்த விதிகளில் தற்போது மாற்றங்களை செய்வதற்காக தமிழக அரசு ஒரு சிறப்பு குழுவை அமைக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்ப எதற்கான இந்த திருத்தம் பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாவில் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957ஆம் ஆண்டு இயற்றப்பட்டு அது 2015 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளில் திருத்தப்பட்டுள்ளது. அப்ப இந்த 2021 திருத்தமானது தமிழகத்தினுடைய 1959ஆம் ஆண்டு விதிகளோடு பல்வேறு இடங்களில் முரண்படுவதால் அதை மாற்றி அமைப்பதற்காக இந்த குழு அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள். ஸோ அதனால் பாருங்க, இந்தியாவில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம் 1957, தமிழ்நாட்டுக்கு வரும்போது விதி 1959. கவனமாக இந்த இயரை நோட் பண்ணிருங்க. அடுத்து மூணாவது கேள்விக்கு வாங்க. மத்திய நிதி அமைச்சகத்தின் நிதித்துறை செயலாளராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருப்பவர் யார்? ஆன்சர் பாருங்க, அஜய் சேத். பாருங்க, கர்நாடகாவை சார்ந்த IAS அதிகாரியான இவர் தற்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறையின் செயலாளராக இருக்கிறார். தற்போது நிதித்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த பதவியில் இருந்த துகின் காந்த் பாண்டே அவர்கள் செபி அமைப்பினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டதால் அந்த இடம் காலியாக இருந்தது. அந்த இடத்திற்கு தற்போது அஜய் சேத் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. உயர்கல்வி நிலையங்களில் மாணவர்கள் தற்கொலையை தடுப்பதற்கான பரிந்துரைகளை அளிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் யாருடைய தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறது? நீதிபதி எஸ் ரவீந்திர பட் தலைமையில் உச்ச நீதிமன்றம் இந்த குழுவை உருவாக்கி இருக்கிறது. பாருங்க, 2013ஆம் ஆண்டுகளிலிருந்து IIT போன்ற மத்திய கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் தற்கொலை தொடர்ச்சியாக இருப்பதால் அதை தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதை பரிந்துரை செய்வதற்காக உச்ச நீதிமன்றம் நீதிபதி எஸ் ரவீந்திர பட் தலைமையில் இந்த குழுவை உருவாக்கி இருக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. இதுவும் பாருங்க, முக்கியமான இந்திய அரசியலமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய கேள்வி செய்திகள் இடம்பெற்றிருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெல்லியினுடைய நீதிபதி அவர்கள் பாருங்க, டெல்லி நீதிபதி யஸ்வந்த் வர்மா அவங்களோட வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. அதை பற்றி பெரிய விவாதம் தற்போது போய்கிட்டு இருக்கு. அப்போ அவரை பதவி நீக்கம் செய்யணும், வேற எந்த பதவியும் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க பாருங்க, மேத்யூஸ் ஜே நெடும்புரா மற்றும் 4 பேர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ இங்கே கீழே வாங்கலாம். கேள்வி என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் முன் அனுமதி இல்லாமல் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக குற்றவியல் விசாரணைகளை முன்னெடுக்க கூடாது என்று எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது? த ஹை கோர்ட் ஜட்ஜ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எதிரான கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணும்னாலேவும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவினுடைய பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதுன்னா கே வீராசாமி வழக்கு 1991. பாருங்க, அப்ப செய்தித்தாள்களில் இடம்பெற்றிருந்த செய்தி அப்படின்றது இந்த யஸ்வந்த் வர்மா விவகாரத்தில் வந்து பாருங்க வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மேத்யூஸ் ஜே நெடும்பரா மற்றும் 4 பேர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே பாருங்க கே வீராசாமி வழக்கில்
உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எதிரானது என்று செய்திகளில் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ கவனமாக இந்திய அரசியலமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய வினாவாக இது அமைவதால் கவனமாக பார்த்துடணும். சரி, அடுத்த கேள்வி வாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் ரிப்பீட்டடாக பாருங்க, தமிழகத்தில் இந்தியா மற்றும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்க டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை திரும்ப திரும்ப பேசப்பட்டுக்கின்றது. அப்போ இன்றைய செய்தித்தாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகுதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது? ஆர்டிகல் 82. அப்ப இந்திய அரசியலமைப்பினுடைய ஆர்டிகல் 82 படி டீலிமிட்டேஷன் பண்ணணும்னா கட்டாயம் சென்சஸ் எடுத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கவனமாக இந்த ஆர்டிக்கலை நம்ம படித்துக் கொள்ள வேண்டும். கடைசியா பாருங்க, 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி 1973ஆம் ஆண்டு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது. பாருங்க, 522 தொகுதிகள் 543 தொகுதிகளாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது 848 வரை அதிகரிக்கப்படலாம். அதற்கான டீலிமிட்டேஷன் 2026 மேற்கொள்ளப்படலாம் என்பது தற்போது விவாதத்திற்கு இருக்கக்கூடிய பொருள். அதனால் நமக்கு அந்த அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய விவாதம் நமக்கு தேவையில்லை. அரசியலமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நம்ம கவனமாக படித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, 2019ஆம் ஆண்டு மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை, 2024ஆம் ஆண்டு இந்தியாவுடைய மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்க ஏறக்குறைய 7.43% அதிகரித்திருக்கிறது. இது தற்போது மேலும் அதிகரிக்கக்கூடும். அப்போ வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதால் டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு டீலிமிட்டேஷன் நம்ம செய்யணும்னா கட்டாயம் என்ன பண்ணியிருக்கணும்? சென்சஸ் எடுத்திருக்க வேண்டும். அதை பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல் தான் 82. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்தியாவில் முதலாக கால்நடை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? பாருங்க, பாராளுமன்றத்தில் விவாதத்தின் போது அந்த துறையினுடைய அமைச்சர் இதற்கான விளக்கங்களை வழங்கியிருந்தார். ஆன்சர் பாருங்க, 1919. இந்தியாவில் 1919ஆம் ஆண்டு தான் முதலாக கால்நடை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? அப்ப கீழே இருக்க விளக்கம் பாருங்க. முதல் கணக்கெடுப்பு 1919, கடைசியாக 20வது கணக்கெடுப்பு 2019 மேற்கொள்ளப்பட்டது. தற்போது 21வது கால்நடை கணக்கெடுப்பு அக்டோபர் 25, 2024 முதல் மார்ச் 31, 2025 வரை நடைபெறுகிறது. இதில் பாருங்க, மொத்தம் 15 வகையான கால்நடைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? அது கவனமாக ஒரு தடவை என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணிடுங்க. ஒருவேளை இதில் எது வரும் வராதுன்னு கேட்டாங்கனாக்க, ஏன்னா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி ஊடகத்தில் இந்த தகவல் இடம்பெற்றிருப்பதால் நம்ம கட்டாயம் பார்த்துடணும். அடுத்து வாங்க, விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரிங்களா? ஆன்சர் பாருங்க, 1960. விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம். இதில் பாருங்க, மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 246(3) 7வது அட்டவணையில் பாருங்க என்ன சொல்லுது? கால்நடைகளை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல், விலங்குகளை நோய்களை தடுப்பது பற்றி பேசுகிறது. அப்ப இந்த 246(3) படி 7வது அட்டவணையில் இந்த கால்நடைகள் பாதுகாப்பு என்பது பாருங்க மாநில பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறது. இப்ப 7வது அட்டவணையில் மாநில பட்டியலில் இடம் பெற்றிருப்பதால் கால்நடைகள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை மாநில அரசு இயற்ற வேண்டும். சரிங்களா? இப்ப கவனமா பார்க்கணும். 246(3). சரிங்களா? ஏற்கனவே தெரியும், ஆர்டிகல் 48 டிபிஎஸ்பியில் கால்நடைகளை பாதுகாப்பதற்காக அரசு நடவடிக்கை எடுக்கணும்ன்றது டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் பகுதி 4 குறிப்பிட்டிருப்பார்கள். அதே மாதிரி 246(3)லையும் கால்நடை பராமரிப்பு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. சரி, அடுத்த கேள்வி வாங்க. தமிழ் மொழிக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிக்கும் இடையிலான வேர்ச்சொல் உறவினை ஆய்வு செய்வதற்காக யாருடைய தலைமையில் குழு செயல்பட்டு வருகிறது? கு அரசேந்திரன். பாருங்க, யூனிட் 6 சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய கேள்வியாக இது அமையலாம். 2022ஆம் ஆண்டிலிருந்து கு அரசேந்திரன் தலைமையில் இந்த குழு
தமிழ் மொழிக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிக்கும் இடையிலான வேர்ச்சொல் உறவினை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. பாருங்க, மொத்தம் 8 கோடி மதிப்பீட்டில் இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. பின்வரும் கூற்றுகளில் எது தவறு? பாருங்க, சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னாக்க 5 புதிய தொழில்பேட்டைகளை துவக்கி வைத்தார். பாருங்க, கடாம் புலியூர் தொழில்பேட்டை கடலூர் கரெக்டு, லிங்கம்பட்டி தூத்துக்குடி கரெக்டு, வையாவூர் தொழில்பேட்டை காஞ்சிபுரம் கரெக்டு, வண்டம்பாளையம் தொழில்பேட்டை என்பது சேலம் அல்ல, திருவாரூர். அப்ப சேலத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சேலம் தொழில்பேட்டை உமையாள்புரம், உமையாள்புரம் தொழில்பேட்டை தான் சேலம். சரிங்களா? அப்ப தவறான கூற்று டி இஸ் த ஆன்சர். அப்ப வண்டாம்பாளை தொழில்பேட்டை என்பது திருவாரூர் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற தொழில்பேட்டை உமையாள்புரம், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப கீழே இருக்க பாருங்க, சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்க சேலம் மாவட்டத்தில் அடுக்குமாடி வெள்ளி கொலுசு உற்பத்தி வளாகத்தையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாருங்க குறிஞ்சி சிட்கோ தொழில்பேட்டையில் தொழிலாளர்கள் தங்கும் விடுதி, காஞ்சிபுரம், கடலூர், திருவாரூர், சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 5 புதிய தொழில்பேட்டைகள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க சேலம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களில் பாருங்க 5 பொது வசதி மையங்களை திறந்து வைத்திருக்கிறார். சரிங்களா? தமிழக செய்தி குறிப்புகளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நியூஸ் பேப்பர், எந்த நியூஸ் பேப்பர்லையும் இடம்பெறவில்லை. ஆனால் தமிழகத்தினுடைய செய்தி குறிப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தி கவனமாக நோட் பண்ணிடணும். சரி, அடுத்த கேள்வி வாங்க. இந்த கடல்சார் மின்னணு மயமாக்கல் மற்றும் கார்பன் குறைப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்காக இந்தியா எந்த நாட்டோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறது? ஆன்சர் பாருங்க, சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல வந்து பாருங்க, சிங்கப்பூரும் இந்தியாவும் இணைந்து கடல்சார் மின்னணு மயமாக்கல் மற்றும் கார்பன் குறைப்பு ஒத்துழைப்பில் இணைந்து பணியாற்றுவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. பின்வரும் எந்த ஆண்டிற்குள் காச நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது? டிபி பாருங்க. ஸோ ஆன்சர் 2025. அப்போ 2025ஆம் ஆண்டிற்குள் பாருங்க, 2020ஆம் ஆண்டில் பாருங்க, 2020ஆம் ஆண்டில் தேசிய காச நோய் ஒழிப்பு திட்டத்தை இந்திய அரசு நடைமுறைப்படுத்தியது. அப்ப இந்த திட்டத்தின் படிப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2025ஆம் ஆண்டிற்குள் காச நோயை முழுமையாக ஒழித்தல். அப்ப உலக அளவில் காச நோயை ஒழிப்பதற்கு டார்கெட்டட் இயர் பார்த்தீங்கன்னாக்க 2030. அப்ப உலக அளவில் 2030. ஆனால் அதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 2025லேயே காச நோயை முழுமையாக ஒழிப்பதற்கு இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அதற்காகத்தான் பாருங்க, இந்த காச நோய் இல்லாத இந்தியாவிற்கான தீவிர இயக்கம் டிபி முக் பாரத் அபியான் டிசம்பர் 7, 2024 தொடங்கியது. மொத்தம் 100 நான்கு இயக்கம் தற்போது அண்மையில் முடிவடைந்தது. சரிங்களா? ஸோ இத்திட்டத்தினுடைய 4 தூண்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, கண்டறிதல், சிகிச்சை அளித்தல், தடுத்தல் மற்றும் கட்டமைத்தல் என்பதாகும். ஸோ 2025 தற்போதைய ஆண்டாக இருப்பதால் இந்த திட்டம் பாருங்க, தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? 2020. டார்கெட் 2025ல் காச நோயை ஒழித்தல். ஸோ கவனமாக பார்த்துடணும். அப்போ பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு உலக காசநோய் தினத்தினுடைய கருப்பொருள் பாருங்க, எஸ் வி கேன் எண்ட் டிபி கமிட் இன்வெஸ்ட் அண்ட் டெலிவர். ஸோ கவனமாக நோட் பண்ணி மேலே தமிழாக்கம் அப்படியே இருக்கு. அடுத்து வாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பாலிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வியா, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சேலரி, ஊதியம், படிகள் மற்றும் ஓய்வூதியம் போன்றவை தற்போது 24% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த சட்டத்தின் அடிப்படையில்? பாருங்க, வருமான வரி சட்டம் 1961. வருமான வரி சட்டம் 1961 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பண விகிதத்தின் அடிப்படையில், இன்ஃப்ளேஷன் அடிப்படையில் பாருங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் தற்போது 24% அதிகரிக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற விவகார அமைச்சகத்தினுடைய செய்தி குறிப்பு தகவல் நமக்கு தெரிவிக்கிறது. அப்ப இதன்படி பாருங்க, ஏற்கனவே
நாடாளுமன்ற உறுப்பினருடைய சம்பளம் 1 லட்சம் ரூபாயாக இருந்தது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 1,24,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தினசரி படிகள் மற்றும் ஓய்வூதியம் எல்லாத்தையுமே நம்ம இருக்காங்க அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்படின்றதையும் கவனமாக பார்த்துடணும். இது ஏப்ரல் 1, 2025 முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அப்ப பாருங்க, வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான அனைத்து சம்பளம் படிகள் மற்றும் உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய, குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் எதிர்பார்க்காத சேலரியை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அப்போ இந்த பதிவை பொறுத்தவரை மார்ச் 24ஆம் தேதியை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த பதிவில் அடுத்தடுத்த நாட்களை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.